ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கலை திருவிழா 2026 டு 27 போட்டிகள் எல்லாம் அறிவிச்சாச்சு. நம்ம 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு குழந்தைகள் கதை சொல்லணும், அவங்கள கதை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டிக்கு எப்படி நம்ம தயார்படுத்த போகிறோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய கவலையை தீர்த்து வச்சிரும். இதில் எப்படி கதை சொல்லணும், அதே போல் என்னென்ன கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாடல் எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சரியாக 3 நிமிஷத்துக்குள்ளே நடுவர்களை கவர்ந்து முதல் பரிசு வாங்குறது எப்படி, இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தை எப்படி கதையில் கொண்டு வர்றது, ஸோ உங்களுக்கான சூப்பர் ஐடியாஸ் அப்புறம் கதை ஸ்கிரிப்ட் இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவர்கள் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கதைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க்கு. கதையோடைய கரு, அந்த கதை கருக்கு 25 மார்க்கு. கதையினுடைய மையக்கரு இளையோர் திறன், சின்ன வயசுலேயே குழந்தைகள்கிட்ட இருக்கிற தனித்திறமை. ஸோ அதில் தான் மிக துல்லியமாக இருக்கணும் இந்த கதையோடைய கரு இளையோர் திறனாக தான் இருக்கணும். அதே போல் 2வது விஷயம் உடல் மொழி, அந்த முக பாவனைகள், கைகளை அதற்கு தகுந்தபடி அழகாக அசைச்சு பேசுகிறது, இதுக்கெல்லாம் 25 மார்க்கு. மொத்தம் 50 மார்க் ஆச்சுங்களா. அடுத்தது உச்சரிப்பு, எப்படி குழந்தை அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க, தெளிவாக உச்சரிக்கிறாங்களா, ஏற்ற இறக்கத்தோட அந்த மழலை மாறாமல் உச்சரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 25 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் இயல்பு தன்மை, மனப்பாடம் செஞ்சது மாதிரி இல்லாமல் இயல்பாக சிரிச்ச முகத்தோட பயமின்றி பேசுகிறதுக்காக ஒரு 25 மதிப்பெண். சரிங்களா. மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண். 4 கேட்டகரியாக பிரித்து 100 மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. இப்போது ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தை இல்லை முதல் வகுப்பு குழந்தை அவங்க மேடையில் பேச வேண்டிய ஒரு சின்ன கதை ஸ்கிரிப்டை நான் சொல்கிறேன். முதல்ல எல்லாருக்குமே வணக்கம் சொல்லணும். ஸோ அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அந்த வணக்கத்தையே எப்படி சொல்லணும்னா, குழந்தை மேடைக்கு நேராக நின்று புன்னகையோட அழகாக கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட ஸ்மைலோட 2 கையும் கூப்பி 2 கையும் சேர்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என் பெயர், குழந்தை தன்னுடைய பெயரை சொல்லணும். இப்போ என் பெயர் ராதான்னு வச்சுக்கோங்களேன். என் பெயர் ராதா, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் சொல்ல போகும் குட்டி அழகான கதையின் பெயர், இல்லை நான் சொல்ல போகும் கதையின் பெயர் அப்படின்னு சொல்லி அந்த கதையுடைய பேர் என்ன, அந்த கதைக்கு என்ன தலைப்போ அதை சொல்லலாம். இப்போ சிறுவனின் சின்ன யோசனை அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த குரலில் மாற்றம் இருக்கணும். நம்ம ஊருக்கு அருகில் ஒரு அழகான குட்டி கிராமம். அங்கே ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் ஒரு அழகான பச்சை கிளி தன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. ஒரு நாள் விற்றென்று வீசிய பலத்த காற்று, சடசடவென்று பெய்த பெருமழை. ஐயோ, கிளியின் சின்ன கூடு கீழே விழுந்து விட்டது. கிளி கவலையோடு கீச் கீச்சுன்னு கத்துச்சு. அந்த கீச் கீச்சுன்னு கத்துச்சு இல்லைங்களா. அந்த இடத்துல அந்த கிளி மாதிரி குரலை மாற்றணும். கிளி மாதிரி நமக்கு வருதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த குரலை மாற்றணும். ஸோ மழலை அப்படிங்கிறதால கண்டிப்பாக அந்த குரல் கேட்குறதுக்கு இனிமையாக தான் இருக்கும். நம்ம குரல் தான் அந்த அளவுக்கு இருக்காது, பட் மழலையோடைய குரல் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படி சொல்லணும். அப்போது எங்கே என்னோட வயசுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். அவனுக்கு கையில் வேலை செய்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய சொந்த திறமையை வச்சு உடனே அங்கே இருந்த குச்சிகளையும் அட்டைகளையும் வச்சு ஒரு அழகான புது கூட்டை சட்டுன்னு செஞ்சு முடிச்சானான். அப்படியே அதில் மென்மையான பஞ்சுகளை வச்சு கிளி குஞ்சுகளை பத்திரமா உட்கார வச்சானா. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சின்ன பையனுடைய இளையோர் திறமையை பாராட்டி பெருமையாக கைத்தட்டினாங்க. தாய் கிளியும் சந்தோஷமாக தன் குஞ்சுகளோட பறந்து போச்சான். இது சின்ன கதை தான். ஸோ இந்த சின்ன கதையை அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன், அவங்களுடைய அந்த வார்த்தை உச்சரிப்பு, அவங்களுடைய அந்த மழலை குரல், அவங்க அந்த சொல்கிற அந்த விதம், அந்த கைகளை வச்சு அசைக்கிற விதம், இன்னும் சொல்லப்போனால் அந்த படங்களை அந்த ப்ராப்பர்ட்டியை கூட நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படி வச்சு கதை சொன்னோன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதனுடைய நீதியை நம்ம சொல்லணும். சின்ன குழந்தைகளான எங்களுக்குள்ளும் பெரிய திறமைகள் உண்டு. முயற்சி செஞ்சால் நாங்களும் சாதனையாளர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா அந்த அந்த குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கதையை வீட்டில் பழக்க சொல்லித்தரணும். ஸோ அவங்க சொல்ல தான் அடுத்து நம்ம ஒரு பெரிய கதையை 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற அளவுக்கு எழுதி கொடுக்குறப்ப பயமே இல்லாமல் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கதையை சொல்லி உங்கள் குழந்தைக்கு தினமும் ஒரு 3 நிமிஷம் டைம் வச்சு பயிற்சி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
அண்டு உங்களுடைய மற்ற பெற்றோர்கள் யாருக்காவது இந்த மாதிரி கதைகள் வேண்டும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை நான் சொல்கிறேன் கேளுங்களேன். கதைகள் எல்லாமே நிறைய கதைகள் இருக்குது. அந்த குழந்தைங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் அதனுடைய அந்த மகிழ்ச்சி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த கதை வந்து எப்படி சொல்லணும், கதைக்கு வந்து எப்படியெல்லாம் நடுவர்கள் மதிப்பெண் கொடுப்பாங்க, குழந்தைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணும். அவங்க வெறும் கைகளை மட்டும் அசைச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அதை எல்லா குழந்தைங்களுமே செய்வாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒரு தனித்துவமான ஒரு திறமையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு ஒரு வேளை சார்ட்டில் வரைஞ்சோ இல்லை வந்து அந்த இப்போ அந்த அவன் செஞ்சான் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம தெர்மாக்கோல் இல்லை பஞ்செல்லாம் வச்சு செஞ்சு அப்படி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறப்ப தான் நம்ம பிள்ளைக்கு வந்து பரிசு கிடைக்கும். ஸோ இந்த கலைத்திருவிழாவை பெர்ஃபார்ம் பண்ணுறதுல 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், உங்கள் குழந்தையோடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது கட்டாயம். சரிங்களா? அப்போது அந்த குழந்தைய வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு குழந்தைய நீங்கள் ஊக்கப்படுத்த அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற அந்த அசாத்திய திறமைகள் எல்லாமே நிச்சயம் வெளிவரும். உன்னால் முடியும் முடியும்னு சொல்லுங்கள். ஒரு குழந்தைய வந்து நல்லா பேசுதா, நீ நல்லா பேசுகிற, உன்னால் இன்னும் நல்லா பேச முடியும், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, பயிற்சி பண்ணுன்னு சொல்லுங்கள். நல்லா பேசலையா, அந்த குழந்தைய நீ நல்லாவே பேசலைன்னு சொல்லாதீங்க. உன்னால் முடியும், கொஞ்சம் பயிற்சி உனக்கு தேவைப்படுது, அதனால் பயிற்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.